வடசென்னை குறுக்குப்பேட்டையில் அமைந்துள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்திருக்கக்கூடிய மாணவி சோபனா 491 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியிருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 491 மதிப்பெண் அரசு பள்ளியில் படித்து ஒரு பெரிய சாதனையை நோக்கி சென்றிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். பிகாஸ் 491 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மார்க். காலைல ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கால் எங்க மீனாட்சி மிஸ் கிட்ட இருந்தா வந்துச்சு. லாங்குவேஜ்ல 98 எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பிகாஸ் நான் 7th தான் ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பேன். ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் நான் ஃபர்ஸ்ட் மார்க் இந்த ஸ்கூல்ல வந்து எடுக்கிறேன். நிறைய பேர் கோஆபரேஷன் ஸ்கூல்ல சேர வேணாம் அப்படின்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சது. கோஆபரேஷன் ஸ்கூல்ல வந்து சேரணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அதுவும் இந்த ஸ்கூல்ல நான் சேர்ந்தது ரொம்ப பிளெஸ்ட். ஆக்சுவலி சின்ன சின்ன விஷயத்துல மோட்டிவேட் பண்ற மாதிரி எங்க மீனாட்சி மிஸ் நிறைய பிரைஸ் கொடுப்பாங்க. 9thலயும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் கேஷ் பிரைஸோ 3000 ரூபாய் வின் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 10thலயும் நான் நிறைய ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். எங்க HM மேம் என்ன பிரைஸ்லாம் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ட் டீச்சர்ஸ் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லாங்குவேஜஸ்லாம் ஒவ்வொரு விஷயமும் சரி, தமிழ் 98 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லாங்குவேஜ்ல சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் மார்க் போகும். தமிழ் மிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட் த சேம் டைம் இங்கிலீஷ் டீச்சர் மீனாட்சி மிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மெயின் சப்ஜெக்ட்ஸ் 97, 99 எடுத்ததும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சயின்ஸ் சார், சோஷியல் டீச்சர், விஜய் மிஸ், மேக்ஸ் மிஸ், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாரும் இல்லைனா ஐ கேனாட் ஸ்கோர் திஸ் மார்க்ஸ். எப்படி இவங்க ஸ்கூல்ல இவங்க எப்படி டீச் பண்றாங்களோ அதே மாதிரி சேம் டைம் எங்க வீட்டில் எனக்கு எங்க ஆன்டி சொல்லி தருவாங்க. டீச்சர்ஸ்ன்னு எடுக்கும் போது நான் எங்க ஆன்டிக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். அப்புறம் எங்க அண்ணா எப்படி ஸ்கூல்ல இவங்க எல்லாருமே என்ன ரொம்ப ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் சரி, AEO, மீனாட்சி மிஸ், எங்க HM, தமிழ் மிஸ், மேக்ஸ் மிஸ் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப பாராட்டுவாங்க. பப்ளிக்ல அவங்க என்ன ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிச்சயமா. வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடந்து 491 அப்படின்றது வந்து எவராலும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு மார்க் தான். அதுவும் அரசு பள்ளியில் படித்து சென்னையில் 492 முதல் மதிப்பெண், நீங்க 491 இரண்டாவது மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. வட சென்னை பகுதிகளில் நீங்க தான் முதல் மதிப்பெண். ஸோ வீட்டு குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? எந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து படித்து மேலே வந்திருக்கிறீங்க? எங்க அப்பா நாட்டு மருந்து கடை வச்சிருக்காரு. சின்ன பிசினஸ் தான். அட் த சேம் டைம் எங்க அப்பா பேர் ஆதிகேசவன், அம்மா பேர் மகேஸ்வரி. அப்பா சின்ன பிசினஸ் பண்றாரு, நாட்டு மருந்து கடை தான் வச்சிருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எப்பவுமே படிக்கிற விஷயத்துல எங்க பேரண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுக்கவே மாட்டாங்க. இவ்வளவு மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் தான் நீ எடுக்கணும்னு ப்ரெஷர் பண்ணதே இல்லை. நீ எவ்வளவு எடுக்கிறியோ எடு, உன்னால முடியும்னு என்ன மோட்டிவேட் தான் பண்ணிருக்காங்களே தவிர அவங்களை நீ இவ்வளவு ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுக்கணும் அப்படின்னு என்ன ஒரு தடவை கூட ப்ரெஷர் கொடுத்ததே கிடையாது. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதோ ரொம்ப பிளெஸ்டான விஷயம். என்னோட லைஃப்ல டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ ரொம்ப பிளெஸ்டா எனக்கு கிடைச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் மை பேரண்ட்ஸ். வட சென்னை அப்படின்னாவே வேறொரு பிம்பம் தான் இருக்கு. பொதுவாக பார்க்கக்கூடிய பிம்பம், அந்த பிம்பத்தை மாற்றி அமைச்சிருக்கிறீங்க. வட சென்னையிலிருந்தும் நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பொதுமக்களுக்கு நிலைநாட்டி இருக்கிறீங்க. அந்த தாட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. 491 எனக்கு என்னவோ டீச்சர்ஸ் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப பாராட்டியிருக்காங்க. மீனாட்சி மிஸ் கிளாஸ் டீச்சரா கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்கள இந்த மாதிரி பெருமைப்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்காக ஃபீல் பண்றேன். ஃபோன் பண்ணி எனக்கு கேட்பாங்க, உனக்கு ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கூட கேளு, நான் சொல்லி தரேன்னுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் அப்பெல்லாம் கூட எனக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணதுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் மிஸ்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் மிஸ்லாம் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு சாதாரணமாக விடலை. இங்கிலீஷ் ஈஸி தான். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ், பப்ளிக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் மை கிளாஸ் டீச்சர் மீனாட்சி மிஸ். அண்ட் நிறைய வாட்டி நான் மேக்ஸ்ல சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட்லயும் சரி, 10th ஸ்டாண்டர்ட்லயும் சரி. நான் சென்டம் வந்து ஒரு 3 வாட்டி தான் மொத்தமாவே எடுக்காம இருந்திருப்பேன் மேக்ஸ்ல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்க எப்பவுமே நான் நிறைய மார்க் எடுக்கும் போது எப்பவுமே நிறைய மார்க் எடுக்கிறேன்னு ஓவரா இது பண்ணக்கூடாது. ஹார்ட் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பப்ளிக் தான் மெயின். ஸோ பப்ளிக்ல எப்படியாவது 490 அபவ் எடுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸ் மிஸ், தமிழ் மிஸ், மீனாட்சி மிஸ், இங்கிலீஷ் மிஸ், சயின்ஸ் சார் ஜெகதீஸ்வரன் சார், சோஷியல் மிஸ் சரோஜமா மிஸ், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்றேன். சென்டம் எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. கண்டிப்பா நான் மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னு ரொம்ப நினைச்சேன். பட் 1 மார்க் மிஸ் பண்ணிட்டேன்.
சயின்ஸ் சோஷியல்லையும் நான் 99 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஓகே. 491 நல்ல மார்க் தான். பட் சென்டம் எடுக்கலன்றதும் கண்டிப்பா 11th 12th இதே மாதிரி நிறைய பெருமை சேர்ப்பேன். எங்க ஸ்கூலுக்கு சென்டம் எடுக்க நிறைய ட்ரை பண்ணுவேன். அடுத்த இலக்கு என்ன கல்வியில்? 11th பயோமேக்ஸ் குரூப் எடுக்கணும். நீட் ட்ரை பண்ணி நீட்ல நிறைய ஸ்கோர் பண்ணி எம்பிபிஎஸ் ஆகணும்ன்றது ரொம்ப பெரிய கனவு. தனியார் பள்ளியிலேருந்து அரசு பள்ளியை நோக்கி வந்திருக்கிறீங்க. அரசு பள்ளியில் சாதனையும் பண்ணியிருக்கிறீங்க கார்பரேஷன் ஸ்கூலில் படித்து. ஸோ அந்த தாட் எப்படி இருக்குது? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவிகளுக்கு தனியார் பள்ளியிலேருந்து அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய மாணவிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? அது ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேருந்து அப் டு 8th ஸ்டாண்டர்ட் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஏன்னா எல்லாருமே நான் கொரோனாக்கு அப்புறம் எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல எங்கள் அப்பா அம்மாவால். அவங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர் சொன்னது என்னதுன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும், அப்போ தான் படிப்பாங்க பசங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் கோச்சிங் நல்லா இருக்காது, டீச்சர்ஸ் சொல்லி தர மாட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா அவங்க சொன்னது எல்லாமே போய் இங்கே வந்து தான் சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புத்தா ஸ்ட்ரீட் ரொம்ப நான் ட்ரைனிங் இந்த மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லி தருவாங்கன்னு நினச்சி கூட பார்த்ததே இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸை விட கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா சென்னை ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. ஒவ்வொரு விஷயமும் சரி. தமிழ்லாம் நான் என்னுடைய 80 above தான் எடுப்பேன். பட் 98 எடுக்கிறேன்னா அது காரணம் டீச்சர்ஸ். தேங்க்யூ. பிரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சிங்கும் நல்லா இருக்கு ரொம்ப. நிச்சயமா நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அடுத்த கட்ட பயணமும் சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.